இப்போது நம்ம லாஸ்ட் இயர் குரூப் 1ல் கேட்ட ஒரு சுபாஷ் சந்திர போஸோட டீட்டெயிலாம் பார்க்க போகிறோம். சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட புக் கண்டென்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஜனவரி 23, 1987 மேற்கு வங்காளத்தில், அப்பொழுதுக்கு மேற்கு வங்காளம், இப்போ வந்து ஒடிசா, கட்டக் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈடுபாடு கொண்டாட ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறக்கிறார். ஆனால் அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்ட ஆளாக தான் இருக்கார். இவருக்கு வந்து புரட்சிகரமாக இருக்கிறது தான் பிடிக்கும். புரட்சிகர தேசியவாதியாக தான் இருந்திருக்காரு. இவர் ஆரம்பத்தில் கல்கத்தாவில் காங்கிரஸ் தீவிர உறுப்பினராக சித்ரஞ்சன் தாஸ் தலைமையில் இவர் இருந்திருக்காரு. பார்த்திங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ் வந்து அரசியல் குருவாகவும் விவேகானந்தா வந்து ஆன்மீக குருவாகவும் ஏற்றிருந்திருக்கார் இவர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1923 அகில இந்திய இளைஞர் காங்கிரஸோட தலைவராகவும் வங்காள மாநில காங்கிரஸின் செயலாளராக வந்திருக்காரு. 1924 கல்கத்தாவின் மேயராக நம்ம தாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1927 பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான போஸ் வந்து ஜவஹர்லால் நேருவோட ரொம்ப இணைந்து சுதந்திரத்துக்காக பாடுபடுறாங்க. இப்போது இந்த கான்டென்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவங்க வந்து ஜவஹர்லால் நேருவோட இணைந்து 1928 இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியன் லீக், அதாவது இந்திய சுதந்திர லீக்கை உருவாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா 1928 நேரு அவர்கள், அந்த மோதிலால் நேரு அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பார். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்களா, ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் முழு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை வச்சு போயிருந்திருப்பாங்க. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும் எங்களுக்கு, இந்த டொமினியன் ஸ்டேட்டஸு எங்களுக்கு பாதி நீங்கள் பார்த்துங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த மாதிரி கான்செப்ட் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க, நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இவங்க இந்த இந்திய சுதந்திர குழுவை அமைச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1938, 39 காங்கிரஸோட மாநாடுகளுக்கு தலைமை வகிச்சிருப்பார். ஹரிபுரா அண்ட் திரிபுரி, 38 ஹரிபுராவிலையும் 39 திரிபுரி அப்படிங்கிற இடத்துலையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1945 ஆகஸ்ட் 18 தைவானில் ஒரு விமான விபத்தில் இவர் இறந்ததாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு விசாரிக்க ஒரு 3 ஆணையம் இந்திய கவர்மெண்டால் அமைச்சிருப்பாங்க. ஒன்று ஷா நவாஸ் குழு, இன்னொன்று கோஸ்லா ஆணையம், இன்னொன்று முகர்ஜி ஆணையம். இந்த ஷா நவாஸ் 1956 அமைச்சிருப்பாங்க. கோஸ்லா ஆணையம் வந்து 1970, முகர்ஜி ஆணையம் 1999. ஆனால் இன்ன வரைக்கும் நமக்கு இது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு கேஸாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, நம்ம இந்த புக் கண்டென்ட் பார்த்துருவோம் என்ன சொல்லியிருக்காங்கிறத. இவர் பார்த்திங்கன்னா 1941 வீட்டுக்காவலில் இருந்து தப்பிக்கிறாரு நாடகத்தனமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் ஆதரவை பெற விரும்புகிறார். ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டணி படைகள் வந்து சோவியத் யூனியனோட சேர்ந்திருந்ததால் இவரோட மாற்று வழியை தேடுறாரு. அதனால 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் வழியாக ஜப்பான் சென்றடைகிறார். ஏன்னா ஜப்பான் தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தனால அவங்களோட கைக்கு போகிறார். இந்த ஜப்பான் கிட்ட நம்ம இராணுவ போர்க்கைதியில் இருந்திருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாத்தையும் மலாயா பர்மாவில் ஒன்றிணைச்சு ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய இராணுவத்தை வந்து மோகன் சிங் உருவாக்குறார். பார்த்திங்கன்னா மோகன் சிங் தான் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் லக்ஷ்மி சேகல் வழி நடத்துகிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைமை தாங்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதன் மூலிமா காந்தி பிரிகேட் கேட், நேரு பிரிகேட் கேட், ராணி லட்சுமி, மொத்தம் 3 பிரிகேட் கேட் சொல்லி பிரிக்கிறாரு நம்ம படையை வந்து. அப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதை வழி நடத்துகிறாரு. சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த இந்திய தேசிய இராணுவத்தை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு தில்லி சலோ அப்படிங்கிற ஒரு கொள்கையோட தில்லி நோக்கி செல்லுங்கள் அப்படிங்கிற முழக்கத்தோட ஜப்பானிய படைகளோட தேசிய இராணுவமும் ஈடுபடுத்தப்படுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்டு வார் வந்து தோல்வி. அந்த ஹிரோஷிமா குண்டு போட்டதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம படை முன்னேறது தடைப்படுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான இந்திய தேசிய இராணுவம் முடக்கப்படுது, ஒரு முடிவுக்கு வந்து சொல்லலாம். அப்போ தான் 1945 ஆகஸ்ட் 18 அவர் தைவானில் ஒரு விமான விபத்தில் இறந்ததாக சொல்கிறாங்க. பட் மர்மமாகவே இருக்குது. சரி, இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த கைது பண்ண அதிகாரிகளை வந்து செங்கோட்டையில் வச்சு தான் விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆணையம், ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் அமைத்த குழு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புலாய் பாய் தேசாய், ஆசாப் அலி,
இவங்க அந்த குழுவில் இருக்காங்க. பொதுமக்கள் அழுத்தம் காரணமாக இவங்க கைது பண்ணவங்களை வந்து இந்திய எந்த ஒரு நிபந்தனையின்றி அதாவது விசாரணை இல்லாமல் எந்த ஒரு நிபந்தனையின்றி அவங்க விடுதலை செய்கிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. பட் இதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜனவரி 23 வந்து தைரிய நாளாக அறிவிக்கிறாங்க. அதாவது பரக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு வந்து 2021 அறிவிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் ரோஸ் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து பேர் மாற்றி, அதாவது பேரை மாற்றி அறிவிக்கிறாங்க. ரோஸ் தீவை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அறிவிக்கிறாரு. இதெல்லாம் இவரோட பெருமையை பறைசாற்றும் விதமாக இந்திய கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 23 1897 இவர் வந்து கல்கத்தாவில் பிறக்கிறாரு அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஜனவரி 23 வந்து தைரிய நாளாக அறிவிச்சதா இந்திய கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாரம்பரியத்தை போற்றும் வகையில் வந்து ஜனவரி 23 தேசிய விடுமுறை நாளாக அறிவிச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த 3மே கரெக்டு. ஆனால் ஆப்ஷனில் இந்த 3மே கரெக்டுங்கிற ஒரு கொஸ்டின் கொடுக்கல. அதனால் வந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய கொஸ்டினாகவே இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ்னாவே சர்ச்சைக்குரிய ஒரு நபராகவே இன்னும் வரலாற்றில் பார்க்கப்படுது. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவே போதுமானது.